தமிழால் இணையும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவில் DTSi இன்ஜின்னா என்ன, நார்மல் இன்ஜினுக்கும் DTS இன்ஜினுக்கும் என்ன வேறுபாடுகள் இருக்குது, ஸோ இதை வந்து எந்த ஒரு டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் அட்வான்டேஜஸை பற்றி நம்ம இன்றைக்கி இருக்க இந்த பதிவில் பார்க்கலாம். நீங்கள் பார்க்குறது ஆடியோ வித் தமிழ். என்னுடைய பேர் விஜய். வாங்க இன்றைக்கி இருக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல DTSi இன்ஜின் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பல்சர் பைக்கு, அது மட்டும் இல்லாமல் கூடிய இந்த பஜாஜில் இருக்கக்கூடிய நிறைய பைக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா DTSi அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலி இந்த DTSi அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் ட்வின் ஸ்பார்க் இக்னிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து ட்வின் ஸ்பார்க் இக்னிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வச்சிருக்காங்க. இதில் மல்டிபிளாஸ் ஸ்பார்க் பிளக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 விதமான ஸ்பார்க் பிளக் வந்து இதில் வந்து பொருத்திருப்பாங்க. ஒரு சில வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஸ்பார்க் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக் வந்து பொருத்திருப்பாங்க. இந்த 3 ஸ்பார்க் பிளக் கொடுக்குறதுலாம் என்ன விதமான யூஸ் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பார்க் பிளக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் கொடுத்துருப்பாங்க. சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி ஸ்பார்க் பிளக் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு நார்மல் இன்ஜின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஸ்பார்க் பிளக் தான் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2வது ஸ்ட்ரோக்லேருந்து 3வது ஸ்ட்ரோக் போகும்போது, அதாவது கம்ப்ரஸர் ஸ்ட்ரோக்லேருந்து உங்களுக்கு பவர் ஸ்ட்ரோக் போகும்போது இந்த ஸ்பார்க் பிளக் வந்து நம்மளுக்கு ஸ்பார்க் ஆகும். DTSi இன்ஜின்லுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் இந்த ஸ்பார்க் பிளக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நார்மல் இன்ஜினுக்கும் DTSi இன்ஜினுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் ஸ்ட்ரோக்லேருந்து 3rd ஸ்ட்ரோக் பவர் ஸ்ட்ரோக் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பார்க் ஆகும். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர் உள்ள இருக்கக்கூடிய அந்த மிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர்ன் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாகவே தான் உங்களுக்கு பேர்ன் ஆகும். அந்த பிஸ்டன் மூவ்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஸ்லோவாகவே இருக்கும். ஏன் ஸ்லோவாக பேர்ன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள சிங்கிள் ஸ்பார்க் பிளக் தான் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஸ்டன் பொறுமையாக தான் மேலே போகும். ஸோ அதனால தான் வந்து அது ஸ்லோவாக உங்களுக்கு ஸ்பார்க் ஆகுது, உங்களுக்கு டைம் எடுக்கும். உங்களுக்கு இதுவே DTSi இன்ஜின் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ட்வின் ஸ்பார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து உங்களுக்கு ஸ்பார்க் ஆகும்போது வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து ஸ்பார்க்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த ட்வின் ஸ்பார்க் பிளக் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து பேர்ன் ஆகும். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா பேர்ன் ஆகிட்டு உள்ள இருக்கக்கூடிய அந்த பிஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கு நகர ஆரம்பிக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்வின் ஸ்பார்க் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பார்க்கிங் வந்து நல்லா நடக்கும். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் இருக்கும்போது உங்களுக்கு பொறுமையாக நடக்கும். ஸோ சரியாக எரியாமல் கூட போகலாம். ஸோ இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள இருக்கக்கூடிய வித்தியாசங்கள். DTS இன்ஜினில் என்னென்ன விதமான அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ நார்மல் இன்ஜினை விட இந்த DTSi இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இந்த நார்மல் இன்ஜினை கம்பேர் பண்ணும்போது இந்த DTSi இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்டும் கம்மியாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு கம்மியாகவே இருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான முறையில் நடக்கிறதுனால, ப்ராசஸ் கிளியராக நடக்கிறதுனால உங்களுக்கு மைலேஜ் வந்து நல்லாவே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரியும் தன்மை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எரிய ஆரம்பிக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வைஸில் வந்து எந்த ஒரு விதமான அடி வாங்காது, நல்லா கிளியராக வந்து மைலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினுடைய தெர்மல் எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இதுவே நார்மல் இன்ஜின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு கண்டிஷன் பனிக்காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். பட் ஆனால் இந்த ட்வின் ஸ்பார்க் இருக்கக்கூடிய இந்த DTSi இன்ஜின் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்ஜின் பார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லாங் லைஃப் வரும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ராசஸ் வந்து ரொம்ப கிளியராக நடக்கிறதுனால இந்த லாங் லைஃப் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிஸ்டன், அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த திங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே மூவ்மெண்ட் எல்லாமே கரெக்டாக நடக்கும். ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் நைட்ரஜன் எமிஷன் ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இது ஒரு மெயினான டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதில் சிங்கிள் ஸ்பார்க் பிளக் டேமேஜ் ஆனாலும் கூட கண்டிப்பாக நீங்கள் ட்வின் ஸ்பார்க் பிளக்மே சேஞ்ச் பண்ணுறது போலவே இருக்கும். ஸோ காஸ்ட் வைஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் இன்ஜினை விட இந்த DTSi இன்ஜினுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் இன்ஜினுக்கும் DTSi இன்ஜினுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ், அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய என்ன அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். இது போல மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோ நம்மளுடைய ஆடியோ வித் தமிழ் சேனலில் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் நல்ல ஒரு பதிவு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.